ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட்டானதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வறுபடணும். காஞ்ச மிளகா வறுபட்டிருக்கு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்கணும். புதினா 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி சுருங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கியிருக்கு. ஆற விடணும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த பருப்பு மிளகா சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அரைச்சது கூடவே வதக்கினது எல்லாம் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து ஓரளவு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சதை கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். கரண்டி சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.